Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about introduction to CSS. CSS அப்படின்னா என்னன்னா cascading style sheets. இந்த style sheets அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம HTML வந்துட்டு ஒரு பேஜுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. இப்போ சிஎஸ்எஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அந்த ஹெச்டிஎம்எல்க்கு எப்படி நம்ம ஸ்டைலிங்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ அட்ராக்டிவாக நீட்டாக வந்துட்டு இருக்காது. நம்ம அதுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் ஆட் பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு 1996 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஹேகான் வியாம்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஆத்தர். அவர் கூட இன்னொரு கோ ஆத்தரும் வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா பர்ட் பாஸ். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா CSS 3. HTML வந்துட்டு நம்ம HTML 5 வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ CSS 3 வந்துட்டு இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த HTML ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ஸ்டைலிங்கையே நம்ம வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு எப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அண்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த 3 டைப்ஸில் வந்துட்டு நம்மளால ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஹெச்டிஎம்எல்லே வந்துட்டு சில ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அது எல்லாமே வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ல மட்டும் நம்ம போயிட்டு கொடுப்போம். அப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும் அந்த ஸ்டைல் வந்துட்டு அப்ளை ஆகும். அதை வந்துட்டு எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு எலமெண்ட்டோடைய ஓப்பனிங் டேக்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் கீ வேல்யூ பேர்ஸ்ல தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் சிஎஸ்எஸ்க்காக ஒரு நியூ ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சிஎஸ்எஸ்ல போயிட்டு இப்போ நான் விஎஸ் கோடை வந்துட்டு ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, விஎஸ் கோட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் ஒரு HTML ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன், index.html. அதில் இப்போ வந்துட்டு பாய்லர் டெம்ப்ளேட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு CSS அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் பற்றி தானே பார்க்க போகிறோம். அதனால் ஒரு ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு H3 டேக்ல வந்துட்டு வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஷைன் தமிழ் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இருக்கு இல்லையா. இதுக்கு வந்துட்டு நான் இப்போ ஸ்டைலிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கீயாக இருக்கும். அதோட வேல்யூவை வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பேராக கொடுப்போம். ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இப்போ பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன், இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் கலர் சூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ்ஸோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வேல்யூ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஆக்வா அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு இது இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வந்துட்டு அதோட வேல்யூ. ஆட்ரிபியூட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது கீ, இந்த ஃபுல் வேல்யூமே வந்து டபுள் கோட்ஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு வேல்யூ. நீங்கள் வந்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே n நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ
வந்துட்டு கொடுத்துட்டே போகலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ முடியும் போதும் நம்மளுக்கு செமிகாலன் வந்துட்டு வைக்கிறது மேண்டட்ரி. இது வந்துட்டு ஒரு ரூல். ஓகேவா? செமிகாலன் வச்சாதான் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எங்கள் செமிகாலன் வந்துட்டு அதுவே ஜென்ரேட் ஆகுது. இது எல்லாமே வந்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும், இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பேர்ஸ் எல்லாமே. இப்போ போயிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டைலிங் வந்துட்டு இந்த H3 டேகுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு சம் டெக்ஸ்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு நான் ஸ்டைலிங் கொடுக்குறேன். அதுக்கு வந்துட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நான் கலர், அந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு இப்போ பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் போயிட்டு நான் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோடைய கலர் வந்துட்டு இந்த பேராகிராஃப் டேகுக்கு மட்டும் ரெட் கலரில் வந்துட்டு மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணல, ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டு நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு ஸ்டைலிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். பட் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கே வந்துட்டு அப்ளை ஆகும். HTML டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எந்த HTML ஃபைலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் HTML டாக்குமெண்ட். அந்த ஃபைலில் இருக்க என்ன டேக் வேணுமோ நம்ம அந்த டேகுக்கு ஃபுல்லாத்துக்குமே இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் டேக் உள்ள நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு எழுதணும். இங்கே வந்துட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல எழுதுவோம், இங்கே வந்துட்டு ஸ்டைல் டேக்ல வந்துட்டு எழுதுவோம். இந்த ஸ்டைல் டேக் அப்படிங்கிறது ஒரு பேர்டு டேக். அண்ட் இது வந்துட்டு எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெட் டேக் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஹெட் டேக்கு இன் பிட்வீனில் வந்துட்டு இந்த ஸ்டைல் டேகை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹெட் டேக்கு உள்ள வந்துட்டு ஆல்ரெடி டைட்டில் டேகு, லிங்க் டேகு இதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டைல் டேகும் இந்த ஹெட் டேக் உள்ள தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அண்ட் இதுக்குமே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பேர்ஸ் வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ இதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டு நான் இங்கே இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஸ்டைல் டேக் வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்காக. இப்போ இதுதான் இங்கே இருக்குது இல்லையா ஹெட் டேகு, இந்த ஹெட் டேகுக்குள்ளே வந்துட்டு நான் அந்த ஸ்டைல் டேகை கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்துட்டு கொடுக்குறேன். லைக் இங்கே வந்துட்டு நான் H2 இதில் வந்து திஸ் இஸ் இன்டர்னல் CSS1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு H3 ஆல்ரெடி யூஸ் பண்ண H4 அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் இன்டர்னல் CSS4 இந்த மாதிரி வந்துட்டு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு H3 திஸ் இஸ் இன்டர்னல் CSS3 H4 திஸ் இஸ் இன்டர்னல் CSS5. ஓகே, இப்போ இந்த மாதிரி சில டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதா. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம். பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டர்னல்லே கொடுக்கல, இன்லைனாக கொடுக்காம இன்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டைல் டேக்ல நம்ம ஸ்டைலிங்கான கோடு வந்துட்டு எழுத போகிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த H2 டேக்ல இருக்க கண்டென்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் அந்த டேக் நேமை வந்துட்டு எழுதலாம். இங்கே போயிட்டு H2 அப்படின்னு சொல்லி தான் இந்த டேக் வந்துட்டு எடுக்கணும். அதே மாதிரி கேர்லி பிரேசஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை வந்துட்டு எழுத போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த H2 இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஃபாண்ட் கலரை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபாண்ட் ஃபேமிலியை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வேணும் அப்படின்னா அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலருக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்துட்டு
இது ப்ளூ கலரில் வேணும் அந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ஸ்டைல் டேக்குள்ளே வந்துட்டு எழுதியிருக்கோம். இப்போ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த H2 டேக்ல எழுதியிருக்கோம் இல்லையா, அதோட ஃபாண்ட் அண்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் மற்றதுக்கும் வந்துட்டு பண்ண முடியும். இப்போ இங்க வந்துட்டு நம்ம இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்க H2 வந்துட்டு ஃபுல்லா இங்க கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த பாடி டேக்ல இந்த HTML டாக்குமெண்ட்ல எங்க H2 யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டைலிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அப்ளை ஆயிடும். இப்போ இது வந்துட்டு இங்க நான் வந்துட்டு இன்னொரு H2 வந்துட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு H6 டேக்ல வந்துட்டு வேற ஏதோ கண்டென்ட் கொடுக்குறேன். திரும்பவும் வந்துட்டு H2 போட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த HTML டாக்குமெண்ட்லேயே வந்துட்டு இது ஒரு H2, இது ஒரு H2 அண்ட் இது ஒரு H2, மொத்தம் 3 H2 டேக்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஸ்டைலிங் வந்துட்டு ஒரு வாட்டி தான் வந்துட்டு எழுதியிருக்கோம். பட் இருந்தாலும் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைம்ஸ் எங்கெங்கெல்லாம் H2 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேக்ல இருக்க எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்துட்டு இந்த ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகேங்களா? பட் இதுவே நீங்கள் இன்லைனாக எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டில் எழுதிருக்கீங்களோ அது மட்டும் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், ஈவன் இஃப் இட் இஸ் அ சேம் டேகாக இருந்தாலுமே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வேற எதுக்காச்சு இப்போ எனக்கு வந்துட்டு H3க்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா H3 கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ அவுட்புட் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம H3 வந்துட்டு ஆல்ரெடி இங்கேயும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்துட்டு வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஷைன் அதோட பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்டாலேனும் வந்துட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் இதுவும் H3 தான், இதுவும் H3 தான். ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு வந்திருக்கு? இங்கேயும் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் தானே வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னா ப்ரியாரிட்டி வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஸ்டைலிங் வந்துட்டு 2 டேகுக்குமே அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒன்று வந்துட்டு இன்லைன் இன்னொன்று வந்துட்டு இன்டர்னல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அது இன்லைனில் இருக்கிற ஸ்டைலிங்கை தான் அப்ளை பண்ணும். அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு வந்திருக்கு. இந்த H3க்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த இன்லைன் சிஎஸ்எஸுமே இல்லாததுனால இந்த ஸ்டைல் டேக்ல இருக்க ஸ்டைலிங் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் HTML டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரே சிஎஸ்எஸ் ஃபைல்ல இருந்து ஸ்டைலிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு எப்போல்லாம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு .css எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வச்சு ஒரு ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ HTML டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு .html வச்சு ஒரு ஃபைல் இருக்கும், CSS ஃபைலுக்கு வந்துட்டு .css வச்சு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ரெண்டுமே தனித்தனி ஃபைலாக இருக்கும். பட் இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருந்தால் தானே அந்த ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த லிங்க் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த லிங்க் டேக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அன்பேர்டு டேகு. இந்த லிங்க் டேகையும் நம்ம ஹெட் டேக்லேயே வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டைல் டேக் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஹெட் டேக்குள்ளே இந்த லிங்க் டேகையும் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அண்ட் இந்த லிங்க் டேக் வந்துட்டு ஒரு அன்பேர்டு டேக். அண்ட் இதில் வந்துட்டு 2 டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு REL அண்ட் இன்னொன்று வந்துட்டு href. இந்த REL எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஷீட்டோடைய ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இந்த REL வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதோட வேல்யூலேயே வந்துட்டு ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு href. இந்த வந்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோடைய பாத்தை வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த href வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த href வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் பாத்தை வச்சு அந்த பாத்தை வந்துட்டு கொடுப்போம். இந்த hrefல அப்சல்யூட் பாத்து கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டைல் ஷீட்டை வச்சு மல்டிபிள் HTML டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டைலிங்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு CSS ஃபைல்லேயே நிறைய டாக்குமெண்ட்டுக்கான ஸ்டைலிங்ஸை வந்துட்டு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு எந்தெந்த HTML டாக்குமெண்ட்டுக்கெலாம் தேவைப்படுதோ இந்த லிங்க் டேகை வச்சு நம்ம லிங்க் பண்ணிட்டாலே போதும், அந்த ஸ்டைலிங் வந்துட்டு எல்லா HTML டாக்குமெண்ட்டுக்கும் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ரியல் டைமில் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு தான் ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த .css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்மளால தனியாக ரன் பண்ண முடியாது. HTML ஃபைல் வந்துட்டு தனியாக ரன் ஆகும், பட் CSS ஃபைல் வந்துட்டு தனியாக வந்துட்டு ரன் ஆகாது. ஓகேவா? இதை பார்க்கலாம்.
இப்போ வந்துட்டு நான் இன்னொரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு style.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் ஃபைல். இதில் வந்துட்டு எந்த டெம்ப்ளேட்டுமே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் இண்டெக்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் இந்த H5க்கெலாம் நான் வந்துட்டு இன்னும் ஸ்டைலிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணல. அதை வந்துட்டு நான் இங்கே ஸ்டைல் ஷீட்டில் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இப்போ H5 கர்லி பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்கும் வந்துட்டு கர்லி பிரேசஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இதில் வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு க்ரீன் கொடுக்குறேன். அண்டு கலர் வந்துட்டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைனும் வந்துட்டு எனக்கு சென்டரில் வந்துட்டு இருக்கணும். இப்போ இது வந்துட்டு H5ஓடைய ஸ்டைலிங். இப்போ இண்டெக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை H5 இருக்குது? ஒரு H5 தான் வந்துட்டு இருக்குது. இதுதான் H5. இப்போது அவுட்புட் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது டேக்ல வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா நம்ம HTMLையும் CSSையும் வந்துட்டு லிங்கே பண்ணல. ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஹெட் டேக்ல போயிட்டு நம்ம லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் வந்துட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அதில் 2 அட்ரிபியூட் இருக்கும், REL HREF. இந்த RELோடைய டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டு. HREFல வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் பார்த்து வச்சு கனெக்ட் பண்ணணும் அந்த ஸ்டைல் ஷீட்டை. ஸோ / அந்த ஃபைல் வருதா style.css அதை வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்துட்டு இந்த index.htmlலும் style.cssம் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபைலில் எழுதின ஸ்டைலிங் வந்துட்டு இந்த HTML ஃபைலில் அப்ளை ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு HTML நம்ம தனியாக ரன் பண்ணோம். அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ஸை நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. எங்கே பார்த்தீங்கன்னா ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இதில் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வந்துட்டு எதுவுமே கிடையாது. பட் index.html நம்மளால் செப்பரேட்டாக லைவ் சர்வர் வச்சு ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இவ்வளவுதான் வந்துட்டு introduction of CSS. So that's it about the video. If this video finds you useful, please like, share and subscribe to our channel. Thank you.